ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பழனிக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோங்க. ஸோ போகிற வழியெல்லாம் இயற்கை நடக்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. நான் கொடைக்கானல் மலை பைபாஸில் போயிட்டுருக்கோம் நாங்கள். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நானும் பாப்பா மாமா 3 பேர் மட்டும் போயிட்டுருந்தோம். திடீர்னு ஒரு யோசனை, கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் போயிட்டுருந்தோம். நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை, இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் நமக்குன்னு ஒரு தனி வீடாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே இத்தனை கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நான். ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டிட்டுனா அதை வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னா பப்பாளி தோட்டம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பப்பாளி தோட்டம் தான். பின்னாடி தென்னந்தோப்பு அழகாக இருக்கும். இது பழனி ஜங்ஷன். சூப்பராக இருக்குல்ல. ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருந்தார் மாமா. இது பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்க. முன்னாடி மாதிரி இல்லை பழனி. இப்போது கார் பார்க்கிங்லாம் வெளியே போட்டாங்க. சுற்றியும் பாதை எல்லாமே கம்பி போட்டு அடைச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கும். உள்ள கிரிவல பாதையில் ஒரு 2 வீலர் எதுவுமே, குதிரை வண்டி எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாக இது ஃப்ரீயாக இருக்கும். அதாவது கிரிவல பாதை. அவங்க இதான் ஃப்ரீ பஸ்ஸுங்க. கோயில்லையே ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து பஸ் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தான். எதுக்குமே அமௌண்ட் கிடையாது இப்போவெல்லாம். கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு கீழே ஹோட்டலில் சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. ஸ்ரீநிதி போயிட்டு ஃபிஷ் டேங்க் இப்போ பார்த்திங்களா என்னென்ன ஆல்பரப்படுறாங்க. வரவே மாட்டேன்ட்டா சாப்பிட்றதுக்கு. ஒரேயாட்டம் பண்ணி கூட்டிகிட்டு போனோம். சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே நான்வெஜ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வாங்கிட்டு வந்திருந்தார். நான்வெஜ்க்கு ரசமும் சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தோம். ரசம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா எல்லாத்தையும் ஒன்றா இடித்து புளியும் தக்காளியும் அளவளவாக போட்டு இது பண்ணி கரைச்சி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ரசம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரசம் இப்படி வச்சா. இது சிக்கன் குழம்பு தான். சிக்கன் குழம்பு ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன் நான். ஸோ இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் மாவாட்டி வச்சுட்டு ஸ்டிக்கர் ஒட்டலான்னு சொல்லிட்டு போயாச்சு. இந்த டேபிள் நாங்களாக செஞ்ச டேபிள். ஸோ ஸ்டிக்கர் ஒட்டி பிடிச்சாச்சு.